வணக்கம். நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன். பொதுவா இந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்கள பார்க்கும்போது ஐஏஎஸ், ஐபிஎஸ்லாம் பார்க்கும் பொழுது ஆஹ், இந்த ரெட் லைட் வண்டியை வச்சுக்கிட்டு வர்றாங்க. முன்னாடியும் பின்னாடியும் 10 பேர் வர்றாங்க. ரொம்ப பெரிய கௌரவமான வேலை, ரொம்ப பெரிய அதிகாரமான வேலை ஒரு அபிப்பிராயம் பொதுவா இருக்கிறது. உண்மைதான். அதிகாரம் நிறைய இருக்கு. அதுல சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த அதிகாரம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, பொதுமக்களுடைய நலனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த அதிகாரமான பதவிகள்ல உட்கார்றதுக்கு முன்னாடி, அவங்களுக்குள்ள பயிற்சிகள் எப்படிப்பட்ட பயிற்சிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது பல பேருக்கு தெரியாது. இப்ப ஐஏஎஸ் பொறுத்தமட்டில நான் ஐஏஎஸ்ல ட்ரெய்னிங்ல இருந்தனால 2 விஷயங்கள பத்தி இன்னைக்கு சொல்றேன். ஒண்ணு என்னன்னா, குதிரை ஏற்றம் எங்களுக்கு கட்டாயமா இருந்தது. நாங்க ட்ரெய்னிங்ல இருந்தபொழுது. இப்ப எப்படின்னு எனக்கு தெரியாது. ஒரு காலத்துல ஆர்த்தின்னு சொல்லி 1969 பேட்ச்ல ஒருத்தங்க குதிரை ஏற்றத்துல கீழ விழுந்து இறந்து போயிட்டாங்க. இறந்து போன உடனே இந்த குதிரை ஏற்றத்த வேணா ஐஏஎஸ்க்கு எதுக்கு? ஐபிஎஸ்க்கு கடினமான உடற்பயிற்சிக்கு குதிரை ஏற்றத்த சேர்த்து வச்சுக்கலாம். ஐஏஎஸ்க்கு எதுக்கு? அப்படின்னு நினைச்சு ஒரு ப்ரொபோசல் போச்சு. ஆனா அந்நேரம் மிஸ்ஸஸ் காந்தி இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க. அவங்க ஷி வாஸ் அன் அயர்ன் லேடி. அவங்க எழுதிட்டாங்க, ஒரு குதிரையை அடக்க தெரியலன்னா ஒரு ஜில்லாவை எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? அதனால இது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதிட்டாங்க. அதனால தொடர்ந்தது. இப்போ என் பேட்ச்லயே அலோக் ராவத்னு சொல்லி என்னுடைய பேட்ச்மேட், என்னுடைய நல்ல நண்பர். அவரு கீழே விழுந்து கொமால 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தார். அதுக்கப்புறம் குணமாயி வந்துட்டார். இந்த மாதிரி வர்றது உண்டு. இப்போ இந்த குதிரை ஏற்றத்துக்கு ஜோத்பூரி பிரீச்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆடை தான் அதுக்கு அணியணும். காலில் அதே மாதிரி முழங்கால் வரைக்கும் வர்ற மாதிரியான பூட்ஸ் போட்டிருக்கணும். அப்போ சேணத்தில் உட்காந்ததுக்கப்புறம் அந்த 2 காலையும் இதில் சரியாக ஸ்டிரப்னு சொல்லும். அது சரியாக வச்சிட்டோம்னா குதிரை போகும். குதிரைக்கு 3 விதமான நடை உண்டு. அந்த முதல்ல நடக்கிறது ட்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஆர்ஓடி ட்ராட் அப்படின்னா டக் 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 அப்படின்னு அது மெதுவாக போகும். அந்த ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் கேலப் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஹசாரி சிங்னு ஒரு ட்ரெயினர் இருந்தார். அவர் சொல்றதுக்கு குதிரைகள் செவிமடுக்கும். நாங்கள் சுற்றி ஒரு ரவுண்டில் இருந்தோம். ஒரு 15 பேர் இருப்போம். கேலப்னு சொன்னோன்னா எல்லாரும் ஒரே வேகத்தில் போகணும், சீரான வேகத்தில். நான் சீரான வேகத்தில் போகிறேன், எனக்கு முந்தின உள்ளவர் ஸ்லோவாக இருந்தாருன்னா என் குதிரை அவர் குதிரை மேலே இடிச்சிடும். அதனால எல்லாருமே ஒரே மாதிரியான வேகத்தில் போகணும். இந்த வேகத்துல போய்கிட்டு இருக்கும்போது இறுதி நிலைங்கிறது கேண்டர் அப்படின்னு சொன்னோன்னே இன்னும் வேகமா. முதல்ல ட்ராட்னு சொன்னா டக் டக் டக்குன்னு போறது. கேலப்னு சொன்னோன்னா டகடட் 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 அப்படின்னு சொல்லி போறது. அடுத்து கேண்டர் சொன்னோன்னா டக்கு 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 டக்குன்னு சொல்லி வேகமா போகணும். அப்படி வேகமா போயிட்டு அதுக்கப்புறம் அவர் ஹால்ட் ஆர்டர் கொடுத்தோன்னா குதிரைகள் நிற்கும். இவர் இந்த ஹால்ட் ஆர்டர் கொடுத்த உடனே குதிரை நிற்கும் போது நாங்க ஸ்டிரப்ல இருந்து காலை எடுத்துட்டு கீழே இறங்கி அதுக்கு சேணத்தை மடிச்சு வைக்கணும். அதுவும் எங்களுடைய பயிற்சியோட ஒரு அங்கம். அப்போ அன்னைக்கு குதிரை நின்ன உடனே நான் என்ன பண்ணேன், அவசரமா அந்த குதிரை நிக்கிறதுக்கு முன்னாடியே அவசரமா இறங்க முயற்சி பண்ணி கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்தேன்னா கொஞ்சம் பலமா தான் கீழே விழுந்தேன். ஏன்னா குதிரை போய்கிட்டே இருக்கு. அந்த நேரத்தில் நான் கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்த உடனே அவர் ஹசாரி சிங் ஓடி வந்தார். மற்றவங்க எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, விட்டுட்டு வர முடியாது. மற்ற என்னுடைய சக தோழர்கள்லாம் சேணத்தை மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் ஓடி வந்தோடனே எனக்கு ஒரு ஆறுதல். ஏன்னா இடுப்புல ஏதாவது எலும்பு முறிஞ்சிருக்கான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி, ஆறுதல் கூறுறதுக்கு ஒருத்தராவது வர்றாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆறுதலா அவரை பார்த்தேன். வந்தவுடனே அவர் கேட்ட முதல் வார்த்தை, ஒரே வார்த்தை தான் கேட்டார். Why did you dismount without my permission, sir? என் அனுமதி இல்லாமல் ஏன் ஐயா குதிரையிலிருந்து இறங்கினீர்கள் அப்படின்னு தான் கேட்டாரு ஒழிய, நீ கீழே விழுந்தியா, உனக்கு அடிபட்டிருக்கா, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்கள பயிற்சி ஒழுங்கா இருக்கணும். அந்த கட்டுப்பாடு தான் முக்கியம். இப்படிப்பட்ட கடுமையான பயிற்சிகள் உண்டு அங்க. இதுல மலையில நடக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு பயிற்சி உண்டு. அந்த பயிற்சின்னு சொல்லி நாங்க போய்கிட்டு இருந்த பொழுது 6 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு இதுல இருந்து பஸ்ல இருந்து இறக்கி விட்டுருவாங்க. ஹிமாலயால 6 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னு சொல்லி போக வேண்டிய நேரத்துல ஒரு இடத்துல லேண்ட்ஸ்லைட் ஆயிடுச்சு. அந்த லேண்ட்ஸ்லைட் ஆனதுனால பஸ் லேண்ட்ஸ்லைட்னா என்ன, மலை அந்த இடத்துல இருந்து தகர்ந்து பாதையை மூடிடும். மூடினோடனே பஸ்ஸுகள் போக முடியாதுன்னா 6 கிலோமீட்டருங்க பேர நாங்கள் 24 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக போச்சு. கேதார்நாத் போகும்போது முதல்ல பத்ரிநாத் போனோம், அடுத்து கேதார்நாத் போனோம். கேதார்நாத் போகும்போது அது மாதிரி 24 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக போச்சு. அப்போ 24 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக போயிடுச்சுன்னு சொல்லி நிச்சயமா எங்களோட பயிற்சி ஆசிரியர்கள்லாம் வந்தாங்க. அவங்க ஏதாவது ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு முதல்ல நினைச்சோம். அப்போ அவங்ககிட்ட போய் கேட்டோம். கேட்டபோது அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் வாழ்க்கையில ஏற்படுகிற இடர்பாடுகள், இதெல்லாம் ட்ரைனிங்குடைய ஒரு பகுதி. அதனால இன்னைக்கு நீங்க 24 கிலோமீட்டர் நடக்கணும்னு இருக்கு.
உங்கள வந்து மத்தியானம் இறக்கி விட்டுருந்துருப்போம். நீங்க 6 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு. இன்னைக்கு தான் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்த உடனே இறங்கிட்டீங்கல்ல. அப்ப இன்னும் வந்து இங்க வந்து சூரியன் வந்து அந்த இடத்துல வந்து மலையில வந்து அஸ்தமனம் சீக்கிரம் ஆயிரும். 4:30 மணிக்கே ஆயிரும். அதனால அவர் சொன்னாரு 10 மணி இன்னொரு உங்களுக்கு வந்து 6:30 மணி நேரம் இருக்கு நடங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால எல்லாருமே வந்து அந்த 24 கிலோமீட்டர் நடந்து அதுக்கப்புறம் தான் எந்த இடத்துல தங்கணுமோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்தோம். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்ட பயிற்சிகள் தான் நம்மை நம்முடைய வேலைக்கு திறனாளர்களாக ஆக்குகின்றது. ஏன்னா, சில சமயம் நான் வந்து கிராம பகுதிகள வந்து கலெக்டரா இருக்கும்போது போம்போது, வண்டி வந்து அவுட் ஆஃப் ஆர்டரா போயிருக்கு. அந்த இடத்துல வந்து இன்னொரு வண்டியே வராது. ஆனா, நான் போய் சேர வேண்டியது இன்னும் 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் போயி, அங்க தான் கிராம மக்களுடைய குறைகள் என்னன்னு சொல்லி பார்க்க முடியும். ஏற்கனவே அவங்கட்ட வர்றோம்ன்னு சொல்லியிருப்போம். ஒரு வாக்கு குடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பா போணும். ஏன்னா, நம்ம மேல நம்பிக்கையோட அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே வாழ்வாதாரங்கள் தேவைப்படுது. அந்த நேரத்துல நம்ம வந்து என் வண்டி பிரேக் டவுன் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு திரும்பக்கூடாது. அப்ப நம்ம வந்து நடக்கிறதுக்கு தேவைப்படும். இந்த பயிற்சிகள் வந்து அதுக்கெல்லாம் நம்மள வந்து திறன் உள்ளவர்களாக ஆக்குது. அதனால ஐஏஎஸ்ஸோ, ஐபிஎஸ்ஸோ வேற எந்த ஒரு அ அரசு பதவினாலும் சரி, அந்த சப் இன்ஸ்பெக்டர் பதவியில காவல்துறைக்கு இது மாரி கடுமையான பயிற்சிகள் உண்டு. நம்ம மனசுல வச்சுக்கிடணும், இந்த பயிற்சிகள் தேவையானவை. இந்த பயிற்சிகள் எதற்காக கொடுக்கப்படுகின்றன அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறது அதை விட தேவையானது. அப்படிங்கிறத சொல்லி இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.